இது வந்து 1/2 கிலோ சவ்வரிசி ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி பாயசம் கொஞ்சோடு தான் எடுத்தேன். அது போக மீதி எல்லாம் வச்சு ஊற போட்டிருக்கிறேன். நேற்று நைட்டே ஊற போட்டாச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த இட்லி கொப்பரையில் இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேத்திக்கு கட்டி வத்தல் ஊற்றினா அவளுக்கு கடித்து மென்று சாப்பிட முடியல. அதனால் சவ்வரிசி வத்தல் இன்னைக்கு ஊற்ற போகிறேன். இந்த கொப்பரைக்கு கொப்பரை தண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 கொப்பரைக்கு கொஞ்சம் கூட தண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் இதை அதில் போட்டு ஆட் பண்ணி கிண்டணும். அது என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, இப்போ தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஹலோன்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை சவ்வரிசி ஊறின சவ்வரிசியை எல்லாம் களைஞ்சி தான் ஊற வச்சிருக்கிறேன் நல்ல தண்ணி விட்டு. இதை அப்படியே இதில் போட்டு நம்ம கிண்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நானே இப்போ தான் சவ்வரிசி வத்தல் போடுறேன். பேத்தி கட்டி வத்தல் கிடைக்க முடியாதனால இப்போ சவ்வரிசி வத்தல் வந்து இப்போ தான் முதல்ல நானே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒரு அளவாக தான் எல்லாம் வச்சுருக்கிறேன். தண்ணி 1/2 கிலோ சவ்வரிசிக்கு தண்ணி அளவாக வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணியாக தான் பப்படம் மாதிரி கொஞ்சம் அகலமாக ரவுண்டாக ஊற்றணும். சரியாக வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்க்கலாம். ஹலோ, 1/2 கிலோ சவ்வரிசிக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கிறேன். இது நம்ம மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக காரம் சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப காரம் வேண்டாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சொல்கிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தண்ணி கொதிக்க விட்டு அதை சவ்வரிசியை போட்டோம். நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகாயும் 5 மிளகாயும் சால்ட்டும் போட்டு நம்ம அரைச்சோம். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது இஞ்சிமா என்னன்னு தெரியல. நானே ஃபஸ்ட்டு டைம் இது பண்ணுறேன். நல்லா இருந்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நல்லா இல்லைன்னா நம்மளோட தலையிலுக்கு பண்ணி பார்க்கலாம். நான் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு டைம். நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கையோடு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மிளகா சால்ட்டு எல்லாம் போட்டாச்சு. இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன். சவ்வரிசினால தண்ணி இஞ்சிடும் நினைக்கிறேன். நம்ம ஊற்றுறதுக்கு நல்லா இருக்கும். நல்ல தகுடு மாதிரி அப்பளம் மாதிரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வெயில் அடிக்கி. இன்னைக்கு கொடைய பிடிச்சிட்டு தான் ஊற்றணும்னு நினைக்கிறேன். லேட்டாக எழுந்திரிச்சாலும் எல்லாமே லேட்டாக தான் ஆகுது. சால்ட்டு, பெருங்காயம், மிளகாய் எல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு. ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம் கொஞ்சம் போட்டாச்சு. பச்சரிசி மாவு இல்லை, எல்லாம் கொஞ்சம் கலக்கி விட்டால் கட்டியாயிடும். சரி பார்க்கலாம் என்னதான் வருதுன்னு பார்க்கலாம். வத்தல் வருதா இல்லை ஓடுதா தண்ணியாட்டு பார்க்கலாம். இது எல்லாம் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கொதிச்சு
கட்டியாக ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்லா கொதிக்கட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காய்ச்சிட்டேன். இன்றைக்கி என்னமோ மூடாக்கு போடுது என்னன்னு தெரியல. சரி பார்க்கலாம் அப்படின்னு. இது காய்ச்சியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சம் ஆற வைக்கலாம். ஆற வச்சுட்டு அப்புறம் மொட்டை மாடியில் போய் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்க்கலாம். தண்ணி வச்சேன். அது என்னென்னா கொஞ்சம் தண்ணி கூடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தெளிஞ்சாலே நான் வந்து தண்ணிலாம் இருத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா ஊற்றுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் தேடிச்சு. இதை நம்ம மொட்டை மாடியில் போய் எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ சப்பரிசியில் காய்ச்சி இவ்வளோ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ். டக்கு டக்குன்னு ஊற்றிடுச்சு. இது காய்ச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு சவரிசி ஊற போட்டு நம்ம காய்ச்சி மொட்டை மாடியில் வத்தல் விட்டோம்னாங்க. இது வத்தம்னாங்க. இது நல்லா குழந்தைகளுக்கு நல்லா மெதுவாகவும் கடிச்சு மென்னதுக்கு நல்ல தண்ணியாட்டும் இருக்கும். இது மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.